Hello everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஷார்ட் ஆன்சர்ல ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் இஸ் photosynthesis and where in a cell does it occur? ஸோ photosynthesisனா என்ன? அதுக்கப்புறம் அந்த செல்ல அது எங்க நடக்குது அப்படின்றது வேர் டஸ் இட் அக்கர் அப்படின்றத நம்ம செகண்டா பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு தான் இப்போ பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் அதுக்கு தேவையான ஃபுட்டை பை தேர் ஓன் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையானது அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த ஆர்கானிசம் தான் வந்து ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. இதுல கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரீன் பிளான்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீம் அப்புறம் மேங்கோ இதெல்லாம் வந்து கிரீன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆல்கி இருக்குல்ல. ஸோ இந்த ஆல்கினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாண்ட்ல ஒரு கிரீன் கலர் லேயர்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து ஆல்கி. இப்போ இதெல்லாம் தான். இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் லைக் கிரீன் பிளான்ட்ஸ், ஆல்கி அப்புறமேக்கு குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா. சம் பாக்டீரியால வந்து இது இருக்கும். இது எல்லாமே சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படி சொல்றாங்க. அப்புறம் இது ஒரு டயக்ராம்ல இது எப்படி நடக்குது அப்படின்றத நான் ஈக்குவேஷன் சொல்லி தரேன். வாட் ஹேப்பன்ஸ்னா, இப்போ இதுதான் அந்த பிளான்ட் ஓகேவா? இப்போ இது மூலியமா நமக்கு சன்லைட் வந்து கிடைக்கும். ஸோ இது பிளான்ட்ல படுறப்போ குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் அப்படி இருக்கும். ஸோ இந்த குளோரோஃபில் தான் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இது மூலியமா நமக்கு சன்லைட் உள்ள வருதா? அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. இந்த CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இது அட்மாஸ்பியர்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி H2O அப்படின்னா வாட்டர். இந்த ரூட் மூலியமா சன்லைட் படுறனால அதுக்கு தேவையான வாட்டர் வந்து ரூட் மூலியமா இதை எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்குதுங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2 பிளஸ் வாட்டர் H2O. இப்போ இதுல சன்லைட் பிளஸ் குளோரோஃபில் நான் சொன்னேன்ல. இந்த குளோரோஃபில்ல தான் இந்த சன்லைட் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ சன்லைட் பிளஸ் குளோரோஃபில்ஸ் இது எங்க நடக்கும்னா அக்கர்ஸ் இன் குளோரோபிளாஸ்ட். ஸோ இது 4 விஷயமும் இருக்கிறப்போ நமக்கு வந்து அங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகிரும். அதாவது குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ இதுல ஆக்ஸிஜனும் கிடைக்கும். பட் ஆக்ஸிஜன் வந்து பை ப்ராடக்ட். ஸோ ரிலீஸ் ஆகிரும். ஆஸ் அ பை ப்ராடக்ட் இது வந்து ரிலீஸ் ஆகிரும். ஓகேவா? ஃபைனலா இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். வேர் டஸ் இட் அக்கர் கேட்டிருந்தாங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ பிளான்ட் செல் இதுதான்னா, குளோரோபிளாஸ்ட் இப்போ இதுல இருக்க இந்த குளோரோபிளாஸ்ட்ல இந்த கிரீன் பிக்மெண்ட்ஸ் வந்து குளோரோபிளாஸ்ட்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். அதுல சன்லைட் படுறப்போ அப்சர்வ் பண்ணும். எது அப்சர்வ் பண்ணும்னா, இந்த குளோரோஃபில் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ குளோரோஃபில் ஓகேவா? இந்த குளோரோஃபில் தான் இதுக்கு ரீசன். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் தி குளோரோபிளாஸ்ட் ஆஃப் திஸ் அவங்க எந்த செல்னு கேட்டிருந்தாங்களோ, ஸோ நம்ம அதனால குளோரோஃபில்னு எழுதாம நம்ம குளோரோபிளாஸ்ட் அப்படி எழுதுவோம். குளோரோபிளாஸ்ட் ஆஃப் அ பிளான்ட் செல் அப்படின்னு நம்ம அதை சேர்த்து தான் எழுதுறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகால். இப்போ ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே பை ஓன் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இதுல நமக்கு என்னென்னலாம் தேவைன்னா 4 விஷயம். ஃபர்ஸ்ட் சன்லைட், அப்புறமேக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அப்புறம் குளோரோஃபில். இந்த 4மே நமக்கு தேவை. ஸோ இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ தென் இதுல ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆஸ் அ பை ப்ராடக்ட் அது ரிலீஸ் ஆகி போகிறோம். அண்ட் ஃபைனலா வேர் டஸ் இட் அக்கர் அப்படி கேட்டிருந்தாங்களா? ஸோ குளோரோபிளாஸ்ட் இந்த பிளான்ட் செல்ல தான் வந்து இது அக்கர் ஆகுது. தேங்க் யூ.